நீ சொல்லு. சொல்லு நீதான். ஏய் பஃபர் வித் ராஸ் சொல்லு. எங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டா. தமிழா ஷோ மூலமா ட்ரெண்டான புனிதம் கேர்ள் ராஸ் அப்படின்ற ராஜிக்கு திருமணம் நடந்திருக்கு. அவங்க ஒரு ஃபோட்டோஷாப் ஆர்டிஸ்டான நிதிஷ் மகாலிங்கம் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுருக்காங்க. இந்த புனிதம் அப்படின்ற கேர்ள் எப்படி ட்ரெண்ட் ஆனாங்க அப்படின்றத பார்த்துடலாம். 2022 டெலிகாஸ்ட் ஆன தமிழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதில் சிரிக்கும்போது பல்லு புனிதமாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் அவங்கள பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்குச்சு. இது என்னடா புனிதம் அப்படின்னு பார்க்கும்போது அது அழகாக இருக்கிறது அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இவங்களுடைய தமிழ் அப்படின்றது வித்தியாசமாக இருந்ததுனால பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனாங்க. பல யூடியூபர்ஸும் அவங்கள பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் நம்ம பசங்க எல்லாரும் அவங்கள ஒரு க்ரஷ் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு அவங்களோட வீடியோஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு பிராமணா, ஒரு மலையாளியா, இல்லை இலங்கையை சேர்ந்தவங்களா அப்படின்னு பல கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கப்பட்டது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க, ஆனால் அவங்க வீட்டில் தெலுங்கும் இங்கிலீஷும் பேசுகிறனால அவங்களால தமிழ் படிக்க முடியல. ஆனால் இவங்க காலேஜ் படிக்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மலையாளி பிராமின் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இலங்கையை சேர்ந்தவங்கலாம் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் தமிழ் பேசுகிறத பார்த்தும் கேட்டும் தான் இவங்க தமிழ் படிச்சிருக்காங்க. அதனால் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இவங்க ஒரு புதுசாக ஒரு தமிழ் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ட்ரெண்ட் ஆனது எப்படின்னா, இவங்க அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. பெங்களூரில் அவங்க படித்து முடித்தது உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுனால அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்துட்டாங்க வேலை தேடி. அங்கே கிடைச்ச வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையும் விளையாடினா கொரோனா இவங்க வாழ்க்கையும் விளையாட ஆரம்பிச்சுட்டு இவங்களுக்கும் வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் மீடியா பக்கம் அவங்க தலை சாய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தமிழா ஷோவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனாங்க. இவங்களுடைய தமிழ் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்கள ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போது அவங்க பெற்றோர் சம்மதத்தோட திருமணமும் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நம்மளும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இந்த புனிதம் கேர்ள் அப்படின்றவங்கள உங்களுக்கு பிடிக்குமா, நீங்கள் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா, முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.